Good morning all. We'll start the session. இன்னைக்கு ஃப்ரைடே லெஃப்ட் நாசில் ரன் ஆகணும். செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Sit straight. Take a deep inhale. Relax, exhale. Sit straight. Focus பண்ணுங்க. மூச்சுல கவனம் செலுத்துங்க. Take a deep inhale. Relax, exhale. ஸோ இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது சவுண்ட் வரக்கூடாது, ரொம்ப மைல்டா இருக்கணும். Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Now focus on your third eye. Keep focusing. Focus on your third eye. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Focus on your third eye. Take a deep inhale. Relax, exhale. Join your hands for prayer. Keep focusing. Third eye focused away. Keep focusing. We'll start with the prayer. ॐ योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Relax, rub your palm, gently place it on your eyes. Next, we're going to start with the box breathing. So, நல்ல ஒரு comfortable position. So, முடிஞ்சா மல்லாசனா or else அர்த்த பத்மாசனா. So, இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் வேணும். என்ன பண்ணணும்? லெஃப்ட் லெக் எடுத்து நீங்க ரைட் தைஸ் மேல நீங்க அர்த்த பத்மாசனால உட்காரணும். வெரி சிம்பிள். அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணும், நீங்க படுத்துட்டு பண்றீங்க அப்படின்னும் போது உங்களோட ரைட் சைட்ல டேர்ன் பண்ணி உங்களுக்கு கைய பில்லோவா தலைக்கு வச்சு நீங்க சைட் வேஸ்ல படுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் பிரீதிங் முடியறதுக்குள்ள உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல சேஞ்ச் ஆயிடும். அண்ட் இந்த பாக்ஸ் பிரீதிங் ப்ராப்பரா பண்ணுங்க. இது நம்மளோட ஹார்மோனல் பேலன்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிரீதிங் மெத்தட். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் பாக்ஸ் பிரீதிங். Take a deep breath in, breathe out and empty your lungs. One more time, take a deep breath in and breathe out. Now for box breathing, breathe in, hold, out, hold. In, hold, out, hold. In, hold,
out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold, in, hold, out, hold. If you feel like, you may gently open your eyes or continue sitting with yourself for some more time. So relax. Now we'll start with the Chandra Bija Mandram. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அமாவாசை. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சந்திர பீஜ மந்திரம். அண்ட் நாளைக்கும் கிளாஸ் இருக்கு. நாளைக்கும் நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, வில் ஸ்டார்ட். ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சத் சந்திராய நமக. ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சத் சந்திராய நமக. ஓகே, வில் ஸ்டார்ட். Om Shram Shri Shram
चन्द्रमसे नमः ॐ श्रां श्रीं श्रां स 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 चन्द्रमसे नमः Relax. 15 asanas நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆசனா பட்டர்ஃப்ளை ஆசனா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆசனா பட்டர்ஃப்ளை ஆசனா. ஸோ நல்லா காலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு லெக்கா நீங்க எடுத்து வச்சு நீங்க பண்ணுங்க. எவ்வளவு முடியுமோ நீங்க உள்ள புல் பண்ணிக்கோங்க. இல்ல முடியல அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஹோல்ட் இட். Then sit straight. நிமிர்ந்து உட்காருங்க. 30 flaps. உங்களுக்கு மாதிரி கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா 30 இல்லாம 50 பண்ணாலும் ஓகே. இல்லைன்னா கவுண்டிங்ஸே வைக்காம நீங்க வந்து உங்களுக்கு எது வரைக்கும் பண்ணா உங்களுக்கு ஓகே ரிலாக்ஸ் ஆயிருக்கு, அதுக்கு மேல வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆசனால கண்டிப்பா பெயின்ன்ற ஒரு இதுவே கிடையாது. நீங்க உட்காருங்க. சாலிடா இந்த ஆசனா வந்து நீங்க 5 minutes பண்ணணும். 5 minutesக்கு ஒன்றும் பெயின்லாம் இருக்காது, நல்லா பண்ணலாம். பட்டர்ஃப்ளை ஆசனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் பண்றது, மென்சுரேஷன் டைம்ல வந்து இந்த கிராம்ப்ஸ் ரிலீவ் பண்றது, பெயினை ரிலீவ் பண்றது, அது எல்லாமே இந்த பட்டர்ஃப்ளை ஆசனால நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஜென்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்டிலிட்டி க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி லேடிஸ்க்கும் அந்த ஃபர்டிலிட்டி க்ரோத், இந்த ஹெல்த் ஃபர்டிலிட்டி ஹெல்த்தியா இருக்கிறது இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை ஆசனா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம வஜ்ராசனால உட்காருங்க. முட்டி போட்டு உட்காருங்க.
ஸோ இதுல இருந்து நீங்க அப்படியே பேக்ல லை டவுன் பண்ண போறீங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 பில்லோஸ் வச்சுக்கோங்க. ஸோ 2 பில்லோஸ் வச்சுட்டு யூ கேன் லை டவுன். இதே பொசிஷன் இப்படியே வஜ்ராசனாலேயே உங்களால பின்னாடி படுக்க முடியுதான்னு செக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து காலை ஸ்ட்ரைட்டா நீட்டிட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வஜ்ராசனா போட முடிஞ்சா பண்ணுங்க. பட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட். இது ஈஸி. பட் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, பயப்படாம ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க காலை லைட்டா இங்க கேப் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பொறுமையா இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே ஈஸியா இருக்கான்னு பாருங்க. ஸோ கண்டிப்பா நெக் போர்ஷன், அந்த ஹெட் போர்ஷன் வந்து இப்படி கொஞ்சம் மேல ரைஸ் ஆகணும் அண்ட் உங்களுக்கு இந்த பெண்ட் இருக்கணும். பெயினா இருக்கு அப்படின்னா நீங்க இதுல இருந்து பொறுமையா மேல ரைஸ் பண்ணி வாங்க. டக்குன்னு இந்த காலை எடுக்கிறது, அந்த சைட்ல டர்ன் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் இப்போ ஹோல்ட் பண்ண போறோம். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Slowly come up. ஸோ ஸ்லோவா நீங்க மேல வந்துருங்க. அண்ட் இந்த சைட்ல டர்ன் பண்ணி காலை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வர்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களால புஷ் பண்ணி வர முடியும். ஸோ காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆங்கிள் கிட்ட நீங்க 2 பில்லோஸ் பேக்ல 2 பில்லோஸ் வச்சீங்கன்னா அந்த நீங்க நினைக்கிற அந்த பெயினோ ரொம்ப பேக்ல பெண்ட் பண்றது ஸ்ட்ரெச் பண்றது அதெல்லாம் வராது. இது பேர் ஃபிஷ் போஸ். இதுவுமே வந்து ஹார்மோன் பேலன்ஸ் பண்ற போஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்தூப்த பதகோன் ஆசனா. இது வந்து பட்டர்ஃபிளைல லையிங் பண்றது. படுத்துக்கோங்க, லை டவுன், தென் இந்த பட்டர்ஃபிளை போஸ். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த போஸ்ல இருங்க. மேபி நீங்க இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணலாம். இந்த பேக்ல வந்து கொஞ்சம் இதமா இருக்கும். இல்ல நார்மலா இதே போஸ்ல கம்முன்னு படுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஓகே தான். கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் அப்டாமன். ஸோ உங்க அப்டாமன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க கை வந்து இங்க தலைக்கு சப்போர்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. You feel relaxed. So ஒரு 60 counts. 60, 59, 58, 57, 56, 55, 54, 53, 52, 51, 50, 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10,
9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Position the floor here. Concentrate on your abdomen. நல்ல abdomenல நல்ல ஒரு feel இருக்கும். And your thighs. So இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு leg மட்டும் எடுத்து நல்லா டைட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. Hold it for 5 counts. 5, 4, 3, 2, 1. Then இந்த front portion வந்து உங்களோட இப்போ ரைட் சைடு நான் என்னோட லெஃப்ட் லெக் வச்சிருக்கேன். நல்லா கவனிங்க. லெஃப்ட் லெக் வச்சிருக்கேன். என்னோட ரைட் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஹேண்டால ஹோல்ட் பண்ணி ரைட் சைடு ட்விஸ்ட் கொடுங்க. Give a nice twist. Again 5, 4, 3, 2, 1. Come back. Hold it. And then relax. Same. Right leg எடுக்கிறேன். Hold பண்றேன். என்னோட left hand வச்சு opposite leg opposite hand left hand வச்சு left side நல்லா press கொடுக்கிறேன். என்னோட right hand பாருங்க இப்படி straight ஆகும். என்னோட neck portion என்னோட right leg வந்து left side போயிருக்கு. head portion அதுக்கு opposite இருக்கு. நல்ல ஒரு nice twist. 5, 4, 3, 2, 1. Come back. So இதே மாதிரி 5 sets பண்ண போறோம். இந்த இடத்துல நீங்க பிடிக்கும் போது ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு தென் ஈவன் நைஸ் ட்விஸ்ட். லெஃப்ட் லெக் இருந்தா ரைட் சைடு வரணும், ரைட் லெக் இருந்தா லெஃப்ட் சைடு போகணும். தட்ஸ் ஆல். ஹெட் போர்ஷனும் அதுக்கு மாறி மாறி ஆப்போசிட்ல நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். செகண்ட் செட் பண்றோம். ஃபீல் தி ட்விஸ்ட். நீங்க நல்லா அந்த ட்விஸ்ட் அந்த டர்ன்ஸ் அதெல்லாம் நல்லா தெரியும். உங்களோட ஷோல்டர்ல இருந்து ஹிப் வரைக்கும் சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த காலை நீங்க எவ்வளவு நீங்க ஃப்ளோர்ல அட்டாச் பண்ணி வைக்கிறீங்களோ இந்த உங்களுக்கு பேக் பட்ல இருந்து உங்களுக்கு இந்த சைடு வரைக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல் இருக்கும். ஃபர்ஸ்ட் அது பெயினா இருக்க மாதிரி ஃபீல் ஆனாலும் அது வந்து உங்களோட இந்த சைட் வேஸ்க்கு உங்களோட ஹார்மோன் பேலன்ஸ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்லோவா பண்ணுங்க. அந்த ட்விஸ்ட் பண்றது ஸ்லோவா உங்க கை வச்சு அந்த உங்களோட முட்டியை மெதுவா அழுத்தி எடுத்துட்டு போங்க. ஒரு சைடா எடுத்துட்டு போகும்போது இந்த இடத்துல நல்ல ஒரு ட்விஸ்ட். இந்த அண்டர் ஆர்ம்ஸ்ல இருந்தே உங்களுக்கு நல்ல ட்விஸ்ட் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு செஸ்ட் கிட்ட அதெல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபுல் ரிலாக்ஸேஷன். ஸோ சில பேருக்கு நான் இப்போ தேர்ட் செட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு இந்த பீரியட்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு அடிவயிறு வலிக்கும். அதுக்கு பிஃபோரா வந்து தைஸ் வலிக்கும். தைஸ் அந்த 2 தைஸும் வந்து டச் ஆகுற ஃபீல் இருக்கும். சில பேருக்கு பிரெஸ்ட் பெயின் இருக்கும். பிரெஸ்ட் செஸ்ட் மாதிரிலாம் பெயின் இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இதுல உங்களுக்கு ரிலீஃப் ஆகுது. நல்ல ஒரு இன்ஹேல் எக்ஸேல் எடுத்துக்கோங்க. ஸோ நான் தேர்ட் செட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாஸ்டா பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் 2-3 செட் பண்ணுங்க. I'm doing the fourth set. நல்லா ஃபீல் பண்ணி லவ் பண்ணி எங்கெங்க ஸ்ட்ரெச் ஆகுது அதெல்லாம் நல்லா ப்ராப்பரா பார்த்து பண்ணுங்க.
நல்லா இந்த காலை ஃபர்ஸ்ட் நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு தென் டேக் இட் டு த ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் சைட். கிவ் a nice twist. Feel the twist. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க காலை இறக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த சைட்ல இருந்து நல்லா ட்விஸ்ட் ஆகும். நல்லா ஃபீல் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க முட்டிய தரையில படுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. I'm doing my fifth set. செட்ல லாஸ்ட் சைட். சும்மா வெயிட் பண்ணிட்டு இல்லாம எத்தனை செட் ஆனாலும் பரவாயில்ல பண்ணுங்க. முடிச்சுட்டு வெயிட் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ். நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஹேண்ட்ஸ் அப். கை நல்லா இன்டர்லாக் பண்ணிட்டு நம்ம ஸ்டாண்டிங் தாடாசன் போவோம்ல, ஸோ அதே மாதிரி இது நம்ம படுத்திருக்கும் போது தாடாசன். Feel your ribcage bone. இப்போ நீங்க கை இன்டர்லாக் பண்ணிருக்கீங்க, படுத்திருக்கீங்க. லைக் அப்படியே நீங்க ஏஞ்சு ஃப்ரண்ட்ல வந்துட போறீங்க. ப்ளீஸ் கெட் அப். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பாடி உங்களை ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணும். இதுல இருந்து கம் டு மலாசனா. மலாசனா வருங்க. நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து சிசர் கட் போறோம். சைட் வேஸ்ல ஃப்ளோர்ல படுத்துக்கோங்க. சிசர் கட் 50-50 கவுண்ட்ஸ். ஸோ உங்களோட ரைட் சைட் 50, லெஃப்ட் சைட் 50 கவுண்ட்ஸ். ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்டா செட்டில் டவுன். உங்களோட பாடி ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்படி குனிஞ்சு பார்க்கும்போது உங்களோட பெருவிரல், கால் பெருவிரல் மட்டும்தான் தெரியும். தலைக்கு கரெக்டான சப்போர்ட், கை இங்க சப்போர்ட் வச்சுக்கோங்க. 50 counts. Keep your counts. மசில்ஸ் எல்லாம் டைட் பண்ணி பண்ணுங்க. லூஸா பண்ணாதீங்க. டைட் பண்ணி பண்ணுங்க. நீங்க நிற்கும் போது எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி. ஸோ நான் 45 டிகிரி மட்டும் தான் ரைஸ் பண்ணனால நான் சைட் 50 முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் சைட் கொஞ்சம் கால இந்த மசில்ஸ் எல்லாம் டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிஃபா வச்சுக்கோங்க.
நீங்க நிக்கிற மாதிரி அந்த பிரிட்டன் பண்ணிட்டு ஸ்டிஃபா இருக்கணும். மேபி நான் 45 டிகிரிக்கும் கம்மியாவே பண்ணுவேன். பட் எனக்கு இந்த இடத்துல நல்லா ஃபீல் வந்துடுது. ஸோ அதனால எனக்கு அது வரைக்கும் போதும் அப்படின்ட்டு இது வரைக்கும் பண்றேன். 9 டிகிரி பண்றவங்க தாராளமா பண்ணலாம். முடிச்சிட்டீங்க அப்படின்னா சைல்ட் போஸ் போயிடுங்க. சைல்ட் போஸ் பாலாசனா. அகெயின் முட்டி போட்டுட்டு ஸோ இந்த பாலாசனாவுமே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் கிராம்ப் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாமே வந்து கியூர் பண்ணும் பாலாசனா. That's easy enough. ஸோ இப்போ நம்ம டவுன்வர்ட் டாக் போக போறோம். நல்லா உங்க 5 ஃபிங்கர்ஸ் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மேட்ல பெயினா கஷ்டமா இருக்கு அப்படின்னா இன்னொரு துணியோ அந்த மாதிரி போட்டு பண்ணுங்க. ஸோ ஹோல்ட் இட். நல்லா 5 ஃபிங்கர்ஸ் விரிச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கால் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. லிசன், நீங்க ஒரு லைக் தான் வந்து அப் அண்ட் டவுன் பண்ண போறோம். ஒரு 20 கவுண்ட்ஸ் ஒரு லைக் மட்டும் நீங்க அப் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. Now slowly go to child pose, Balasana. Now relax and come to table pose. Cat and cow இருக்கு. 5 sets பண்ண போறோம். மேல வரும்போது inhale, arch and bend வரணும் முதல்ல இருந்து. And கீழே போகும்போது exhale. நல்ல ஒரு ஹம்ப் மாதிரி இருக்கணும். பட் ரிலாக்ஸா பண்ண போறீங்க. ரொம்ப ரிலாக்ஸா, எவ்வளவு ரிலாக்ஸா முடியுமோ அவ்வளவு ரிலாக்ஸா. ஜஸ்ட் ஒரு 5 கவுண்ட்ஸ். ஆனா நல்ல ரிலாக்ஸா பண்ண போறீங்க. ஸ்டார்ட். Keep your counts 5 sets.
நல்லா ஒரு 5 fingers நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. So breathingல inhale up, exhale down, inhale up, ஒரு பீரியட்ஸ் டைம்ல அந்த முதுகு வலிக்கும், சம்டைம்ஸ் முதுகு இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல், நரம்பு முதுகுல இருந்து பின்ன கால் வரைக்கும் ஒரு மாதிரி கால்ல இழுக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கவே இருக்காது. நல்ல ஃபீல் கொடுத்து எனக்கு இப்ப இந்த என்ன சொல்றது, பேக்ல ரொம்ப லாஸ்ட் டைல் போன்ல எனக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு, நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் எடுத்துட்டு பண்ணுங்க. Exhale down. Inhale up. Exhale down. Inhale up. Inhale. Exhale down. Inhale up. Exhale down. Last or your count. Inhale up. Exhale down. Now relax. Makarasana போயிடுங்க. Makarasana crocodile pose. So crocodile poseல இருந்து இப்போ என்ன பண்ண போறோம், ரைட் லெக் மட்டும் எல் ஷேப்க்கு எடுத்துட்டு வரீங்க. எல் ஷேப். இந்த கால் எவ்வளவு முடியுதோ அப் டவுன் அந்த எல் ஷேப்புக்கு எடுத்துட்டு வந்துட்டு நீங்க வேணா பில்லோஸ் வைக்கலாம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு 5 கவுண்ட்ஸ், அடுத்து லெஃப்ட் சைட்ல ஒரு 5 கவுண்ட்ஸ் பாருங்க. ஜஸ்ட் கொஞ்சோண்டு ரைஸ் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரி லெஃப்ட் சைடு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் யுவர் லெஃப்ட் சைடு. நல்லா ஃபர்ஸ்ட் எல் ஷேப்க்கு உங்க காலை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த அப் அண்ட் டவுன் பண்ணலாம். அகெயின் எல் ஷேப்க்கு திருப்பி எடுத்துட்டு வாங்க. உங்களோட ரைட் லெக் ஃபர்ஸ்ட் பண்ண லெக் எடுத்து வந்துட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸா லை டவுன். ஸோ ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தூங்கிடாதீங்க. நல்ல ஒரு போஸ், நல்ல தூக்கம் வரும். அண்ட் சில பேரோட மைண்ட் வாய்ஸும் கேக்குது, வேலை இருக்கு, வேலை இல்லை அப்படின்னா நான் தூங்கிடுவேனே அப்படின்ற மைண்ட் வாய்ஸும் கேக்குது. இன்னும் நீங்க பில்லோஸ் எல்லாம் பக்கத்துல வச்சிருந்தீங்க காலுக்கு அப்படின்னா நல்லா தூக்கம் வரும்.
முடிச்சீங்கன்னா ப்ளீஸ் கேட. சீரியஸ் ஆகி மகராசனால ஏஜ் மனசே வர மாட்டேங்குது, ரிலாக்ஸா இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ட்விஸ்ட் கொடுக்க போறோம், ஸ்பைனல் கார்ட் ட்விஸ்ட். ஸோ காலை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணாலும் ஓகே, இல்ல மடக்கிட்டு பண்ணாலும் ஓகே. ஸோ நம்ம வந்து 3 செட்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செட் காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சு சொல்லி கொடுக்குறேன். ஸோ தெரிஞ்சவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ரைட் சைட்ல இருக்கிற காலை எடுத்து லெஃப்ட் கால்ல லூப் மாதிரி நானும் உள்ள போட்டுக்கிறேன். சாரி, வெளியில வரும். லெஃப்ட் கால் வந்து உள்ள இருக்கும். என்னோட ரைட் லெக் வந்து தரையில படிஞ்சிருக்கு. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் ஆப்போசிட் லெக் ஆப்போசிட் ஹேண்ட் வச்சு நல்லா டைட்டா ஹோல்ட் பண்றேன். அண்ட் என்னோட ரைட் சைட் டர்ன் பண்றேன். ஹோல்ட் பண்றதை நல்லா டைட்டா வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு நிமிர்ந்து போங்க. நிமிர்ந்துட்டு ட்விஸ்ட் கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் இல்ல ஒரு 10 செகண்ட்ஸ் ட்விஸ்ட் கொடுத்துட்டு அண்ட் அகைன் சேஞ்ச். ஸோ நான் சைட் வேஸ்ல உங்களுக்கு வீடியோல பண்றேன். நல்லா ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல கையை தரையில வைப்போம். இப்போ நம்மளோட கையை வந்து ஹிப்குள்ளேயே தான் இருக்க போகுது. இப்போ லெஃப்ட் லெக் நல்லா ஃப்ளோர்ல படிஞ்சிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் படியல அப்படின்னா இட்ஸ் ஓகே. சப்போஸ் சில பேருக்கு வந்து தைஸ் வந்து கொஞ்சம் தைஸ்ல இருக்க மசில்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி படிக்கிறது கஷ்டம். இப்படிதான் தூக்கிட்டு இருக்கும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ட்விஸ்ட் நம்ம ஸ்பைனல் கார்டு தான் அந்த ட்விஸ்ட் கொடுக்க போகும். படிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபீல் கிடைக்கும். இல்லை அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே. ஸ்பைனல் கார்டு எவ்வளவு முடியுமோ ட்விஸ்ட் கொடுக்கும். ஸோ என்னோட லெஃப்ட் லெக் வந்து நான் ரைட்ல வச்சு லூப் போட்டுட்டேன். லெஃப்ட் லெக் ரைட் ஹேண்ட் நல்லா டைட்டா ஹோல்ட், நல்லா நிமிர்ந்து இருக்கு. என்னோட லெஃப்ட் ஹேண்ட வந்து டர்ன் பண்ண ட்விஸ்ட் கொடுக்க போறேன். இந்த மாதிரி நம்ம இடுப்புலதான் வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், தரையில வைப்போம். ஸோ அது வேண்டாம். தரையில வச்சோம்னா நம்ம நீங்க வந்து பின்னாடி சாஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். வைங்க and give a nice twist. Relax and come back. Again, second set. Right leg, left hand, turn to your right side. Give a nice twist to your right side. For 10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, next, change. Hold it tightly and give a nice twist. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, next, change. Third set, 3 set தான் பண்றோம். Hold it tightly, give a nice twist. நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். நீங்க நிமிர்ந்துட்டீங்கன்னா பாருங்க and give a nice twist. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, change. Last set, last counting, last side. Left side, hold it tightly with your right hand. இதை மறக்காதீங்க. இப்படி நீங்க இதே ஹேண்ட்ல புடிச்சீங்கன்னா உங்க ட்விஸ்ட்லாம் சரி வராது. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Come back and relax. நல்ல ஒரு inhale and exhale. Finally, Bodhasana. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க ஃபர்ஸ்ட். நல்ல ஒரு inhale, exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
கைக்கு நல்ல grip. லைட்டா லீன் பேக். ரொம்ப பேக்ல போயிடாதீங்க, படுத்துருவீங்க. லைட்டா சாஞ்சிட்டு then rise your leg. Twist கொடுங்க. 1, 2, 3, 4, 5. Relax and come back. Twist எல்லாம் முடியாது மேம் அப்படின்னா நீங்க அந்த ஹோல்ட் ஆசனால ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணுங்க. இப்போ செகண்ட் செட் பண்ண போறோம். 5 seconds hold it. grip இது வந்து உங்களுக்கு grip வைத்தியம் grip இருக்கணும். lean back, லைட்டா பின்னாடி சாஞ்சுக்கோங்க. then rise your leg, focus. That's all. 5, 4, 3, 2, 1. Come back. நல்ல ஒரு inhale and exhale. The third set. Keep a grip, nice grip, lean back, rise your leg. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Come back and relax. நல்ல ஒரு inhale and exhale. Relax. ஸோ இன்னைக்கு பார்த்த ஆசனாஸ் எல்லாமே வந்து ஹார்மோனல் பேலன்ஸ், பீரியட்ஸ்க்கு, பிசிஓடி, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டுகெதரா வந்துடும். அண்ட் ஆல்சோ நீங்க எமோஷனல் கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸி ரிலாக்ஸ்டா இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஸோ குயிக்கா ஒரு கைடட் மெடிடேஷன். ஸோ நான் எங்க நீங்க உங்களை வந்து உங்க பாடியில தான் ஒரு பார்ட்ஸ் நான் சொல்லுவேன், நீங்க அந்த ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படியே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சோன்னா சோல் ப்ரேயர் முடிச்சுட்டு செல்ஃப் ஃபீலிங் சவாசனம். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். சிட் ஸ்ட்ரெயிட் அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஸோ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நீங்க லிசன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சின்முத்ரால உட்காருங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் டிப் டு டிப் மட்டும் டச் ஆகணும். மிச்சம் 3 fingers சேர்த்து வைங்க. ஸோ அகைன் ரிப்பீட்டிங், index finger and your thumb tip to tip round shapeல டச் இருக்கணும். அண்ட் உங்களோட 3 fingers டுகெதரா இருக்கணும். கேப் இருக்கக்கூடாது. இப்படிலாம் sit straight, close your eyes, take a deep inhale, relax, exhale, inhale, exhale. Now keep focusing. Focus on your right shoulder. ரைட் ஷோல்டர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இப்ப கண்ணை மூடி இருக்கீங்க. கண்ணை மூடிட்டே உங்க ரைட் ஷோல்டர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். இதெல்லாம் ஃபீல் ஆகணும். எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ரைட் சைட் ஷோல்டர்ல இருந்து கை வரைக்கும் ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஒரு ஃபீல் இருக்கலாம். இல்ல அந்த சைட் கூஸ் பம்ப்ஸ் ஆகலாம். ஒரு வைப்ரேஷன், ஒரு ஸ்ட்ராங் ஃபீல், அந்த கை ஹெவியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு மாதிரியான ஒரு அந்த உத்து கவனிக்கிற அந்த ஃபீல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ உங்க ரைட் ஷோல்டர்ஸை கவனிச்சுட்டு இருக்கீங்க. Now relax and take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Now focus on your Mooladhara. மூலாதாரம், பிறப்புறுப்பை ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. பிறப்புறுப்பு, அதை சுத்தி உள்ள பகுதி. Focus, keep focusing.
Keep focusing. மூலாதாரம், உங்க பிறப்புறுப்பு சுத்தியுள்ள பகுதி. Now relax. Again, take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Now focus on your left knee. உங்களோட left முட்டிய focus பண்ணுங்க. Now relax. Now join your hands for soul prayer. Focus. Keep focusing on your third eye. Third eyeல focus பண்ணுங்க. ஒரு white divine light உங்க கண்ணுக்கு தெரியுது. நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு க்ளோவான ஒரு ஏரியா, blank ஏரியா. Focus on your soul. Focus on your soul. Oh, my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Oh, my dear soul, I'm so sorry. Please forgive me and give all my blessings. Oh, my dear soul, please forgive me and give all my blessings. Thank you so much. Be with me. Thank you so much. Thank you. Now take your self-feeling. Self-feeling முடிச்சிட்டு savasana முடிச்சிட்டீங்கன்னா you can leave the session. So self-feelingக்கும் நீங்க third eye focused-ஆவே இருங்க. So இந்த soul prayer முடிச்சிட்டு நீங்க self-feeling பண்ணீங்கன்னா you can able to get the vibration soon. அந்த palm சக்கரால இருந்து உங்களுக்கு அந்த vibration சீக்கிரம் கிடைச்சிடும். Warm feel. So relax. Self-feeling முடிச்சிட்டீங்கன்னா go to savasana. We'll see you tomorrow. நாளைக்கு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு சந்திர நமஸ்காரம் பண்ண போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம சாட்டர்டே ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ தட் இன்னும் லைக் இன்னைக்கு நம்ம பார்த்த எமோஷனல் பேலன்ஸ் ஆசனாஸ், ஹார்மோன் ஆசனாஸ், அதை விட சந்திர நமஸ்காரத்துல இன்னும் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு.